ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலிண்டர் வச்சிருக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராசஸை உடனே கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோமெட்ரிக் ஆதார் அத்தன்டிகேஷன் இகேஒய்சி ப்ராசஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இகேஒய்சி அல்லது கேஒய்சின்னு என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு நம்பரு இதெல்லாம் கொண்டு போய் நம்ம கேஸ் கனெக்ஷன் கூட லிங்க் பண்ணி வச்சிருப்போம். ஓடிபிலாம் போட்டு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்போம். ஆனா ஸ்ட்ரிக்ட்டா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனும் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு, நீங்க ஆதார் சேவை மையம் போகணும். அல்லது இப்ப நீங்க ஹெச்பி கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, பாரத் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னா, அங்க உள்ள ஏஜென்சி ஆஃபீஸ் போணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வீட்ல இருந்தபடியே ஆதார் பேஸ் ஆர்டி ஆப் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு, நீங்க எந்த கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு பாரத் கேஸ் கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா, பாரத் கேஸ்னுடைய அஃபிஷியல் மொபைல் ஆப்ல போயிட்டு, இந்த ஆதார் பயோமெட்ரிக் ஆதார் அத்தென்டிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த ஒரு நியூஸ வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. பிரஸ் ரிலீஸ்லயும் வெளியிட்டிருக்காங்க. ட்விட்டர்லயும் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனி வாரியாக பார்த்தீங்கன்னா, ஆப் இருக்குது. இப்போ பிஎம்யூஒய் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, இண்டேனு, பாரத் கேஸ்க்கு, அதே மாரி ஹெச்பி கேஸ்க்கு வந்து மொபைல் ஆப் இருக்குது. அல்லது நீங்க நேரடியா Play Storeல போயிட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாரத் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிறதுனால, Play Storeல போய் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த கேஸ் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாரி தான் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுது, பாரத் கேஸு. இது கூடவே நம்ம முக்கியமா இன்னொரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆதார் பேஸ் ஆர்டி ஆப் அப்படிங்கிற இந்த மொபைல் ஆப்பும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான், உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கிறது, எக்ஸாம்பிள் நான் பாரத் கேஸ்க்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதே மாரி தான் ஹெச்பி, இண்டேன் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கவங்களும் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கணும். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணுங்க. அப்பதான் உடனடியா உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாரத் கேஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்கிப்பு கொடுத்துட்றேன். அடுத்ததா நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வாங்குறப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே உள்ள பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்லேருந்து இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகணுமா அல்லது எஸ்எம்எஸில் ரிசீவ் ஆகணுமா அப்படிங்கிறது டிக்காக இருக்கும். உங்களுக்கு ரெண்டுமே தேவையில்ல அப்படின்னா ரெண்டுமே அன்டிக்கெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எஸ்எம்எஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே டிக்ளரேஷன் ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறமா பின் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும். பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துருங்க. இப்போது நம்ம க்ரியேட் பண்ண அந்த எம்பின்னை டைப் பண்ணிக்கணும். ஓகே, இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்னுடைய இன்ட்ரொடக்ஷன் பேஜ் வரும். இது தேவைப்பட்டால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் மேலே பாருங்கள் பாரத் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இங்கே இகேஒய்சி அப்படின்னு வருது பாருங்கள். ஆதார் யுஐடிஐ பேஸ் ரெகக்னிஷன் ஆப் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் இகேஒய்சி. ப்ளீஸ் டவுன்லோட் த ஆப் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர். ஸோ நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆல்ரெடி அந்த ஆதார் பேஸ் ஆர்டி ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் கம்ப்ளீட் இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதை கொடுத்ததும் இங்கே கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற